வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி மார்ச் 10 வந்து நம்ம 4 ஸ்டாக் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஆல்ரெடி சொல்கிற சேம் டயலாக் தான். ஸோ நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு டிசிஷன் எங்கள் சேனலில் பேஸ் பண்ணி ரியல் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து டிசிஷன் எடுங்க. ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசிஏ லேப். ஸோ ஐபிசிஏ லேப் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னா, அங்கே பாருங்கள், இதுதான் ஐபிசிஏவோட சுச்சுவேஷன். ஸோ ஐபிசிஏ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். வால்யூம் மட்டும் இருந்துச்சுன்னா. கொஞ்ச நாள் வால்யூமே இல்லாமல் இருக்குது. இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா எந்த பக்கம் வந்து இது பிரேக் அவுட் ஆனாலுமே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ 801 வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா 806 ஃபஸ்ட்டு டார்கெட், 810 வந்து செகண்ட் டார்கெட். இதே டவுன் சைடில் வந்து 793 வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 786 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட், 781 வந்து செகண்ட் டார்கெட் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஐபிசிஏ லேபில். ஒருவேளை ஐபிசிஏ லேப் வந்து நாளைக்கு நல்ல வால்யூம் இல்லைன்னா அடுத்தது நாக்குரி பாருங்கள். ஸோ நவுக்குரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஒரு செல் வந்து கீழே உடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கும். இது வந்து பாருங்கள் 3505 வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 3563 கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதையும் நல்லா பிரேக் அவுட் பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், கீழே நல்ல வால்யூம் வந்திருக்கு. இந்த மாதிரி வால்யூம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் டார்கெட்டையும் கீழே வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு நல்ல மார்க்கெட் வந்து ஒரு குட் நியூஸாக இருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் போணுச்சுன்னா 3564 கிராஸ் பண்ணிச்சுன்னா 3600, அதாவது 3598 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் போகும். இதையும் கிராஸ் பண்ணி நல்ல வால்யூம் இருந்துச்சுன்னா 3629 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் அருமையாக இருக்குது. நவுக்கரி இது இன்ஃபோ ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து நம்மளோட சீமென்ஸ். ஸோ சீமென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமென்ஸ் வந்து வால்யூம் இல்லை இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து வால்யூம் இல்லை. இந்த ஸ்டாக் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஏதோ ஒரு சைடில் மூவ்மெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன் நான். ஸோ ஒன்று வந்து 3322 வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 3250 வரைக்கும் போகும். 3250 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 328580 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது அப் சைடில். ஒருவேளை டவுன் சைடில் பிரேக் ஆனிச்சுன்னா 3288 பிரேக் பண்ணிச்சுன்னா 3251 கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நமக்கு 3217 வரைக்கும் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து வால்யூம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு நாளைக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. டவுன் சைட்லேயோ இல்லாட்டி அப் சைட்லேயோ. டவுன் சைடில் கொஞ்சம் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து 3806 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 3767 வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் பண்ணும். 3767ஐயும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 3733 வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப் சைடில் நமக்கு பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 3838, அதாவது 3838 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 3870 போக வாய்ப்பு இருக்குது. 3870 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 3896 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப் சைடில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் நல்ல வால்யூமில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் வரலோ பரவாயில்ல, நேற்றும் இன்றைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். எப்படி இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இன்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து ஸ்டாக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதுக்கான வீடியோ வந்து நான் அந்த வீக்கெண்டில் வந்து போடுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ரேஞ்சஸ் எல்லாமே, நல்ல டார்கெட் எல்லாமே ஈஸியாக ரீச் ஆகுது. ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.